நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு எழுதுகின்ற நண்பர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே அலகு 4 பக்தி இலக்கியம் பன்னிரு திருமுறைகளுடைய ஆசிரியர்களை பற்றி நான் ஒவ்வொன்றாக உங்கள் முன் வைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு 11ஆம் திருமுறையினுடைய ஆசிரியர்கள் ஒருவரான காரைக்கால் அம்மையாரினுடைய வரலாறை நாம் முழுமையாக இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். 11ஆம் திருமுறையினுடைய ஆசிரியர்கள் ஒருவர் காரைக்கால் அம்மையாருடைய வரலாறை நாம் பார்க்க இருக்கின்றோம். 45 வினாக்களாக வகுத்து தொகுத்து நான் வைத்திருக்கிறேன். ஏறக்குறைய ஒரு கதையை போல இந்த பதிவை நான் கொண்டு சென்றிருக்கிறேன். தொடர்ச்சிக்கு ஏற்றாற் போல வினாக்களை அமைத்திருக்கிறேன். எனவே கவனமோடு நண்பர்கள் என்னுடன் வந்து ஏனென்று சொன்ன இந்த காரைக்கால் அம்மையாருடைய வரலாறை கதை என்று சொல்லக்கூடாது, வரலாறு காரைக்கால் அம்மையாருடைய வரலாறை முழுமையாக நாம் புரிந்து கொண்டால்தான் அவருடைய படைப்புகளை பற்றியும் அவர்கள் சைவ உலகிற்கு செய்த தொண்டினை பற்றியும் நம்மால் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். எனவே காரைக்கால் அம்மையாருடைய வரலாறை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். கவனத்தோடு என்னை பின்தொடரும்படி அன்புடன் வேண்டுகிறேன். முதல் வினா, காரைக்கால் அம்மையாருடைய பெற்றோர் யார்? காரைக்கால் அம்மையாருடைய பெற்றோர் தனந்தத்தன், தர்மவதி என்பது பெற்றோர். தந்தை பெயர் தனந்தத்தன், தாயினுடைய பெயர் தர்மவதி. இரண்டாவது வினா, காரைக்கால் அம்மையாருக்கு பெற்றோரிட்ட பெயர் என்ன? காரைக்கால் அம்மையாருக்கு பெற்றோரிட்ட பெயர் புனிதவதி. புனிதவதியார் என்று சிலர் பதிவுகளில் இருக்கிறது. பெற்றோரிட்ட பெயர் பெரும்பாலும் இலக்கிய வரலாற்றிலே புனிதவதி என்பதை நீங்கள் உள்வாங்குங்கள். மூன்றாவது வினா, காரைக்கால் அம்மையார் எங்கு பிறந்தார்? காரைக்கால் அம்மையார் பிறந்த இடம் சோழ நாட்டிலே கடல் துறைமுகப்பட்டினமாகிய காரைக்கால். காரைக்காலில் அவர் பிறந்தார். அது துறைமுகப்பட்டினம் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். காரைக்கால் அம்மையார் பிறந்தது, புனிதவதியார் பிறந்தது, புனிதவதி பிறந்தது காரைக்கால். காரைக்கால் அம்மையார் என்பது பின்னாளிலே அவர்களுக்கு பெயர் அமைந்தது. அந்த வரலாறு நான் வருகின்ற பொழுது புரிந்து கொள்வது. நான்காவது வினா, சிறுவயது முதலே காரைக்கால் அம்மையார் எவ்வாறு வாழ்ந்தார்? சிறுவயது முதல் கொண்டே காரைக்கால் அம்மையார் எவ்வாறு வாழ்ந்தார்? சிவனடியார்களை கண்டால் சிவன் எனவே தெளிந்து வழிபடும் திறம் வாய்க்க பெற்றிருந்தார். சிவனடியார்கள் யாராவது அவர்கள் கண்டார், அந்த சிவனடியார்களை சிவனாகவே நினைத்து அவர்களை வணங்குகின்ற அல்லது வழிபடுகின்ற உபசரிக்கின்ற தன்மை அம்மையாருக்கு இருந்தது. ஐந்தாவது வினா, காரைக்கால் அம்மையாருடைய வாழ்நாள் விருப்பம் என்ன? உலக வாழ்வில் பிரிதொன்றையும் விரும்பாது இறைவன் திருமேனி அழகிலே ஈடுபட்டு நிற்பது ஒன்றையே அவர் விரும்பினார். உலகிலே அவர்கள் எதையும் விரும்பவில்லை, இறைவனுடைய திருமேனி அழகிலே ஈடுபட்டு இறைவனோடு ஒன்றி இருப்பதை அவர்கள் விரும்பினார்கள். பக்தி இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் யார்? பக்தி இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் தான் பக்தி இலக்கியத்துடைய விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டார். ஏழாவது வினா, மனப்பருவம் எய்திய புனிதவதி யாரை மணந்தார்? மிக அழகு வாய்ந்த ஒரு பெண்ணாக இளமையிலே இந்த புனிதவதி அவர்கள் காணப்படுகிறார்கள். மிக மிக பெரிய மிகுந்த அழகு கொண்ட இந்த அம்மா மனப்பருவம் எய்திய பிறகு அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது. அவரை மணந்து கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டால், நாகப்பட்டினத்திலே வாழ்ந்த நிதிபதி என்ற வணிகனுடைய மகன் பரமதத்தன். ஏனென்று சொன்னால் புனிதவதியினுடைய தந்தையார் வணிக குடும்பத்தை சார்ந்தவர். எனவே தன்னுடைய மகளை ஒரு வணிகருடைய குடும்பத்திற்கு தர வேண்டும் என்று சொல்லி நாகப்பட்டினத்திலே வாழ்ந்த சிறந்த ஒரு வணிகர் நிதிபதி என்ற வணிகனுடைய மகன் பரமதத்தன் என்ற ஒரு ஆடவனை அவர் மனம் செய்விக்கிறார். எட்டாவது வினா, புனிதவதியின் தந்தை தனதத்தன் மகள் புனிதவதியை திருமணத்திற்கு பின்னும் தன்னோடு வைத்திருக்க காரணம் என்ன? திருமணம் ஆயிட்டா பெரும்பாலும் பெண்ணை வந்து அவங்களுடைய மாமியார் வீட்டுக்கு அனுப்புவது வழக்கம். ஆனால் புனிதவதியினுடைய தந்தை தனதத்தன் அவளை அங்கு அனுப்பாமல் தன்னுடனே வைத்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் நமக்கு இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புனிதவதியை தவிர தனக்கு வேறு பிள்ளை பேறு இல்லாமையால் தன் மகளையும் மருமகனையும் தன்னுடன் காரைக்காலில் அவர் தங்க வைத்து கொண்டார். வேற எந்த குழந்தை இல்லாதனால கூடவே வைத்துக் கொள்கிறார். ஆனால் அவர்களுக்கென ஒரு தனி வீடும் மனையறம் நடத்துவதற்குரிய பொருளும் அவர் தந்து அவர்களை அங்கே செட்டில் பண்றார். 9வது வினா,
புனிதவதியின் கணவன் பரமதத்தன் தன் மாமனார் தந்த பொருளை என்ன செய்தார்? வணிகத்திலே முதலாக வைத்து அதனை பல மடங்கு பெருக்கி மிகப்பெரிய செல்வந்தராக அவர் மாறுகிறார். சோழ போல அவர் மிகப்பெரிய செல்வந்தன், மாமனார் தந்த பணத்தை வைத்து மிகப்பெரிய செல்வந்தனாக அவர் மாறுகிறார். 10வது திருமணத்திற்கு பின் புனிதவதி எவ்வாறு வாழ்ந்தாள்? திருமணம் முடிந்த பிறகு புனிதவதியினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது பாருங்க. திருமணத்திற்கு பின் புனிதவதி எப்படி வாழ்ந்தாள்? சிவபெருமானுடைய திருவடிகளில் வைத்த அன்பு மென்மேலும் பெருகி முதிர்ந்தது. ஏற்கனவே அவர் மீது அன்பு வைத்திருந்தார்கள். திருமணத்திற்கு பிறகு அந்த அன்பானது மேலும் அதிகரிக்கிறது. சிவனடியார்களுக்கு திருவமுது செய்தலும் வேண்டும் பொருள் கொடுத்தலும் ஆகிய அறச்செயல்களை இவர் செய்து வருகிறார். இல்லறத்திற்கேற்ற நற்குண நற்செய்கைகளும் உடையவராக இருந்தார். எனவே ஒரேடியாக அவர் சமயத்தில் ஈடுபாடு கொள்ளாமல் சிவனடியார்களை உபசரித்தார். அதே நேரத்தில் இல்லறத்திற்குரிய கடமைகளையும் அவர் செய்து வந்தார். 11வது புனிதவதியினுடைய கணவர் பரமதத்தனை காண வந்த வணிகர் என்ன தந்தார்? ஒரு முறை புனிதவதியினுடைய கணவர் பரமதத்தன் தன்னுடைய கடையில் அமர்ந்திருந்த பொழுது அவருடைய நண்பர் வருகிறார். அவர் 2 மாங்கனிகளை தந்தார். இதுதான் நம்முடைய வரலாற்றை புரட்டி போடுகிற நிகழ்ச்சி என்று சொல்லலாம். காரைக்கால் அம்மனுடைய வரலாறை புரட்டி போட்டது இந்த 2 மாங்கனிகள் தான் என்பதை உள்வாங்க வேண்டும். அவருடைய நண்பர் அவருக்கு 2 மாங்கனிகளை தந்தார். வணிகர் தந்த மாம்பழங்களை பரமதத்தர் என்ன செய்தார்? கடையில் உட்காந்து வியாபாரம் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் நண்பர் தந்த அந்த மாம்பழங்களை தன் வீட்டுக்கு அவர் அனுப்பி வைத்தார். ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு, கடையில் இருக்கிற வேலை செய்கிற ஆள்கிட்ட கொடுத்துட்டு, இந்த பழத்தை கொண்டு போய் நீ வீட்டில் கொடு அப்படின்னு சொல்கிறார். மாங்கனிகள் 2ஐயும் தன்னுடைய வீட்டிற்கு அவர் அனுப்பி வைத்தார். அடுத்து பாருங்க 13வது மாங்கனிகள் வீட்டிற்கு வந்த நேரம் வீட்டில் நடந்தது என்ன? மாங்கனி வந்து சேர்ந்தாச்சு. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு சிவனடியார் ஒருவர் அந்த நேரத்திலே களைப்போடு வீட்டிற்கு வருகிறார். பாருங்க, சிவனடியார் ஒருவர் களைப்புற்றவராய் புனிதவதி வீட்டிற்கு வந்து சேர்கிறார். அந்த நேரம் பார்த்துங்க. அடியவருடைய களைப்பை கண்ட புனிதவதியார் உடனடியாக அவருக்கு உணவு தர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் அந்த நேரத்திலே திருவமுது மட்டுமே சமைக்கப்பட்டிருந்தது. புரியுற மாதிரி சொன்னால் சோறு மட்டும் வடித்து வச்சுருந்தாங்க. இந்த சைட் டிஷ்ஷோ மற்ற எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை. எனவே இந்த நிலையிலே சிவனடியார், ஒரு வயதான சிவனடியார் பசியோடு வந்திருக்கிறார். அவருடைய பசியை தீர்க்க இந்த நிலையிலே சிவனடியார் விருந்தினராய் தம் வீட்டிற்கு வந்திருப்பது பரத்தக்க ஒரு பெரிய பெரும் பேறு என்று எண்ணிய புனிதவதியார் சிவனடியாருக்கு திருவமுது படைப்பதற்காக முனைகிறார். தான் வடித்த அந்த சோறை அவருக்கு போட்டு தன்னுடைய கணவர் அனுப்பிய மாங்கனிகள் 2னுள் ஒன்றை அவருக்கு தருகிறார். ஏன்னா சாப்பாடு செஞ்சாச்சு, குழம்பு செஞ்சாச்சு. புரிகிற மாதிரி சொன்னால் சாப்பாடுன்னு சொல்லக்கூடாது. சோறு என்பது தூய தமிழ் சொல். சோற்றை அவருக்கு போட்டு குழம்பை ஊற்றி சைட் டிஷ் இல்லாததுனால அவர் அந்த மாங்கனியை வைக்கிறார். அந்த பெரியவரும் மகிழ்ச்சியோடு அந்த மாங்கனியை உண்டு பசி தீர்த்த சிவனடியார் புனிதவதியாருடைய திறமையந்து மகிழ்ந்து விடை பெற்று செல்லுகிறார். அடுத்து பாருங்க, அவர் போன பிறகு என்ன நடக்குது பாருங்க. பரமதத்தன் உடனே சிவனடியார் உண்டு வீட்டை விட்டு செல்லுகிறார். 14வது பரமதத்தன் நண்பகல் வீட்டிற்கு உணவு உண்ண வந்தபோது நடந்தது என்ன? கணவர் வந்து சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு வராருங்க. அங்கே ஒரு விபரீதம் நடக்குது பாருங்க. இது அடுத்த ஒரு திருப்புமுனை என்று சொல்லலாம். பரமதத்தன் நண்பகல் உணவு உண்ண வீட்டிற்கு வந்து சேருகிறான். அப்போ புனிதவதியார் தம் கணவனுக்கு திருவமுது கரியமுது போன்றவற்றையெல்லாம் படைத்து பின்னர் அவர் அனுப்பிய மாங்கனிகளில் ஒன்றை அவருக்கு வைக்கிறார். சுவை மிகுந்த அந்த மாங்கனியை உண்ட பரமதத்தன் அந்த சுவை அதிகமாக இருந்ததுனாலே தான் அனுப்பிய மற்றொரு பழத்தையும் அவன் கேட்கிறான். ஏன்னா ஒரு பழத்தை கொடுக்குறாங்க, இன்னொரு பழம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். செய்வதறியாது திகைத்த புனிதவதி உள்ளே சென்று ஒரு புறம் நின்று சிவபெருமானது திருவடிகளை நினைத்து வருந்துகிறார். என்ன கேட்டால், வந்தவர் சிவனடியார், அந்த ஒரு மாம்பழத்தை அவருக்கு வைத்து விட்டோம். இப்போ தன்னுடைய கணவன் அந்த மாம்பழத்தையும் கேட்கிறானே, என்ன செய்வது என்று செய்வதறியாது அவள் அங்கே வருந்தி நிற்கிறாள். அந்த நிலையிலே இறைவனுடைய அருளாலே புனிதவதியினுடைய கையிலே மற்றொரு சுவை மிகுந்த மாங்கனி வந்து அமர்ந்தது. ஒரே மகிழ்ச்சி புனிதவதிக்கு. அதனை தன் கணவனுடைய உண்கலத்திலே மகிழ்ச்சியோடு அவர் படைத்தார். ஏன்னா பழம் வந்தாச்சு. உடனே அவர் மகிழ்ச்சியோடு கணவனுடைய அந்த உண்ணுகின்ற உண்கலத்திலே அந்த மாம்பழத்தை அவர் வைக்கிறார்.
15வது வினா பாருங்க. சிவனருளா, கொஞ்சம் வேகமா நான் போறேன், அதிகமான வினாக்கள் இருப்பதனால. சிவனருளாலே கிடைத்த அந்த மாங்கனியை உண்ட புனிதவதியினுடைய கணவன் நிலை என்ன? முதல் மாங்கனி முதல் வடிச்சது நண்பர் கொடுத்த பழம். ஆனால் இரண்டாவது கொடுத்த பழம் இறையருளாலே கிடைத்த பழம். எனவே அதனுடைய சுவை சற்று வேறுபட்டு இருந்ததுனாலே கணவனுக்கு கொஞ்சம் ஐயப்பாடு தோன்றுகிறது. அதாவது மாங்கனியினுடைய அந்த இரண்டாவது கொடுத்த மாங்கனியினுடைய சுவை மூவுலகத்திலும் சிறந்திருந்ததை உணர்ந்த புனிதவதியினுடைய கணவன், இது நான் கொடுத்து அனுப்பிய பழம் அல்ல, இதனை நீ வேறு எங்கோ பெற்றிருக்கிறாய், இதை எங்கே பெற்றாய் என்று மனைவியை பார்த்து கேட்கிறான். டவுட் வந்துடுச்சு. ஏன்னு கேட்டா, முதல் பழத்தை அவன் சாப்பிட்டான், இரண்டாவது பழத்தை மனைவி இதுதான் என்று தருகிறாள். ஆனால் முதல் பழத்திற்கும் இரண்டாவது பழத்துக்கும் இருக்கிற அந்த சுவை வேறுபாட்டை அவன் உணர்கிறான். கற்பு நெறி தவறாத புனிதவதி கணவனிடம் நடந்த அனைத்து உண்மைகளையும் கூறுகிறாள். கணவனே கண்கண்ட தெய்வம், தமிழர் பண்பாடு. அவ கணவன் கேட்டதனால எதையும் மறைக்காமல் அவள் ஒழிக்காமல் சொல்லி விடுகிறாள். இறைவனுடைய திருவருளை உணராத புனிதவதியினுடைய கணவன், நீ சொல்வது உண்மையாயின் மற்றொரு பழத்தை எனக்கு பெற்றுத்தாய் என்று கேட்கிறான். அவன் மனசுல கொஞ்சம் பிசிறு தட்டுது. இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ண பார்க்கறான். இது நீ சொல்வது உண்மையா இருந்தால் எனக்கு இன்னொரு பழத்தை நீ கடவுள்கிட்ட வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பற்ற நிலையிலே கணவன் சொல்லுகிறான். புனிதவதி கண்ணீரோடு தனியே சென்று சிவபெருமான் இறைஞ்சி, அவள் மற்றொரு பழத்தை நீர் எனக்கு தரவில்லையாயின் ஈசனுடைய அருள் மறுக்கப்படும், என்னுடைய வாக்கு பொய்யாக போய்விடும் என்று கண்ணீரோடு இறைவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறாள். மிக வேதனையோடு இறைவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறாள். உடனே புனிதவதியினுடைய கையிலே ஒரு மாங்கனி வந்தது. அதை கொண்டு போய் தன்னுடைய கணவனிடம் தர, அவன் கையிலே சென்ற அடுத்த நொடி அந்த கனி கையில் இருந்து மறைந்து விடுகிறது. இதான் பிரச்சனைங்க. புனிதவதி மாம்பழம் வந்தது. ஆனால் மாம்பழத்தை கொண்டு போய் கணவன் கையில் கொடுக்குறான். கணவனுடைய கைக்கு அந்த மாம்பழம் சென்ற அடுத்த நிமிஷமே அந்த மாம்பழமானது மறைந்து விடுகிறது. கணவன் பயப்படுறான், ஒரு பயம் வருது. பாருங்க, புனிதவதியின் கணவனான பரமதத்தன் கையில் இருந்த மாம்பழம் மறைந்த உடனே பரமதத்தனுடைய நிலை என்ன? ஏன்னு கேட்டால் மேஜிக் மாதிரி நடக்குது இல்லைங்களா? உடனே அவன் பயப்படுறான். பாருங்க, பரமதத்தன் மன தடுமாற்றம் அடைந்து தன் மனைவி ஒரு தெய்வம் என்ற முடிவுக்கு வந்து அவளை விட்டு பிரிய முடிவு எடுக்கிறான். அவன் பயந்துடுறான். உண்மையிலே ஒரு விதமான பயம் வருகிறது. நான் விளையாட்டாக கேட்ட கேள்வி இப்படி, அந்த விளையாட்டு வினையாகி விட்டதுன்னு சொல்லுவேன் இல்லைங்களா? எனக்கு ஒரு பயமான ஒரு சூழ்நிலை வருது. இவளிடம் இருப்பது ஒரு தெய்வத்தன்மை இருக்கிறது, இனிமேல் நாம் இவளோடு வாழக்கூடாது என்று முடிவுக்கு வருகிறான். எனவே நீண்ட நாள் மனைவியோடு எந்தவித உறவும் தொடர்பும் இன்றி ஒழுகி ஒரு நாள் கடல் கடந்து வாணிபம் செய்ய போகிறேன் என்று சொல்லி வெளிநாடு செல்லுகிறான். நேரம் பார்த்திருந்தான். இனிமேல் இவளோடு நாம் சேர்ந்து வாழக்கூடாது என்று சொல்லி மனைவியிடம் எந்த உறவும் கொள்ளாமல் தனித்து ஒதுங்கி வாழுகிறான். அவளை விட்டு நிரந்தரமாக பிரிய வேண்டும் என்று சொல்லி வெளிநாட்டு வியாபாரம் செய்ய போகிறேன் என்று சொல்லி ஒரு நாள் புறப்பட்டு செல்கிறான். வெளிநாடு சென்ற அவன் பெரும்பொருள் ஈட்டி திரும்பிய பிறகு அவன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்தான். குழந்தையும் பிறக்கிறது. அந்த பிறந்த குழந்தைக்கு தன்னுடைய முதல் மனைவியின் பெயரான புனிதவதி என்கின்ற பெயரை அவன் வைக்கிறான். வைத்து பக்கத்தில் ஒரு ஊரில் அவன் குடும்பம் நடத்துகிறான். இங்கே அருகில் இருக்கிற ஒரு ஊரிலே மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து குழந்தையும் பெற்று அங்கே வாழ்கிறான் என்ற செய்தி பரமதத்தனுடைய குடும்பத்திற்கு வந்து சேருகிறது. உடனே பரமதத்தன் மற்றொரு திருமணம் நடந்ததை கேள்விப்பட்ட புனிதவதியினுடைய சுற்றத்தார் அவர்கள் செய்தது என்ன? விஷயம் வந்த உடனே சும்மா இருப்பாங்களா? உடனே அவர்கள் என்னன்னு கேட்டால் ஒரு அப்படியே சுற்றத்தார் சூழ புனிதவதி அழைத்து கொண்டு அந்த பரமதத்தனிடம் போகிறார்கள். புனிதவதி அழைத்து கொண்டு பரமதத்தன் இருந்த நகரத்தை அவர்கள் அடைகிறார்கள். அதனை கண்ட பரமதத்தன் தன் இரண்டாம் மனைவியோடும் தன் குழந்தையோடும் புனிதவதியினுடைய காலிலே வந்து விழுகிறான். எப்போ அவங்க கும்பலா வந்தாங்களோ அடுத்த நிமிஷமே என்ன பண்றான்னு கேட்டா, பயந்து போய் தன்னுடைய மனைவி குழந்தையோடு அழைத்து தன்னுடைய மனைவியினுடைய காலிலே அவன் சாஷ்டாங்கமாக அங்கே விழுகிறான். எதிர்பாராத இந்த நிகழ்ச்சி அங்கே இருந்தவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தருகிறது. இதனை கண்ட சுற்றத்தார், மனைவியினுடைய காலில் நீ ஏன் விழுகிறாய் என்று கேட்க, இவர் தெய்வத்தன்மை உடையவர், நீங்களும் இவருடைய காலிலே விழுந்து வணங்கி வழிபடுங்கள் என்று சொல்லுகிறான். இந்த செய்தி கேட்டவுடனே அங்கிருந்த வந்தவர்களும் அவருடைய மனைவியாகிய புனிதவதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தருகிறது. உடனே அடுத்த நிமிடமே அங்கே காட்சி மாறுது பாருங்க. உடனே புனிதவதி பேய் வடிவம் பெற காரணமாய் அமைந்தது என்ன? ஒரு மிகப்பெரிய மாற்றம் அங்கே நடைபெறுகிறது.
அதாவது தன்னுடைய கணவன் பரமதத்தன் பேசிய பேச்சினை கேட்ட புனிதவதி சிவபெருமானை மனதிலே எண்ணி, இறைவா, என் கணவனாகி இவன் எடுத்த முடிவு இதுவானால் இனி யான் இவன் பொருட்டு வாழ்வதில் பயனில்லை. ஏனென்று சொன்னால் தன்னுடைய கணவன்தான் தன்னுடைய வாழ்க்கை, இவனுக்காகவே காத்திருந்தாள் புனிதவதி. இவனே அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறான், இவள் தெய்வம், எப்போ இவளை தெய்வம் என்று சொல்லி இவளோடு வாழ முடியாது என்று சொல்லி வேறொருக்கு திருமணம் செய்து கொண்டு ஒரு மகளையும் பெற்றுவிட்ட சூழ்நிலையிலே அவருடைய மனம் ஒரு விதமான கடினப்படுகிற சூழ்நிலைக்கு புனிதவதி மாறுகிறாள். இறைவனை நோக்கி அவள் கண்ணீர் விடுகிறாள். என் கணவனாக இவன் எடுத்த முடிவு இதுவானால் இனி யான் இவன் பொருட்டு வாழ்வதில் எந்த விதமான பயனும் இல்லை. கணவனுக்காக இதுவரை சுமந்திருந்த என்னுடைய அழகு மிகு தசை பொதியை கழித்து நீக்கி உன் திருவடியை போற்ற வல்ல உன் கணங்களுள் ஒன்றாகிய பேய் வடிவினை அடியனுக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லி இறைவனை வேண்டுகிறார். அதாவது மனிதனுக்கு அழகு தருவது என்பது நம்ம உடம்பில் இருக்கிற தசை தான். இது பிராக்டிக்கலாக நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும். நம்முடைய அழகு என்பது நம்முடைய உடம்பிலே ஒட்டி கொண்டிருக்கின்ற அந்த தசையை பொறுத்து தான். சதைன்னு சொல்லலாம், தசை. உடனே தன்னுடைய கணவனே தனக்கு இல்லை என்று சொல்லிவிட்ட பிறகு, ஏன்னா இயல்பிலேயே புனிதவதி அழகு மிகுந்தவள், செல்வ குடும்பத்தில் வாழ்ந்தவள். எனவே கணவனுக்காக தன்னுடைய உடம்பை இதுவரை நான் வைத்திருந்தேன், கணவன் எனக்கு இல்லை என்று ஆகிவிட்ட பிறகு என் உடம்பில் இருக்கிற இந்த தசைகளினாலே என்ன பயன்? எனவே என்னுடைய உடம்பில் இருக்கிற தசைகளெல்லாம் எடுத்துவிட்டு சிவனே உனக்கு இருக்கிற உன்னுடைய கணங்களில் ஒன்றாகிய பேய் வடிவினை அடியனுக்கு தந்தருள வேண்டும் என்று அவள் வேண்டுகிறார். அடுத்த நிமிடமே அவள் உடலில் இருக்கிற தசை பகுதிகள் அனைத்தும் நீங்கி எலும்பு கூடு போல அவர் மாறுகிறார். எலும்பைய உடலாக அவர் கொண்டார். அவர் சொன்ன அடுத்த நிமிடமே புனிதவதியினுடைய உடம்பில் இருக்கிற அத்தனை தசைகளும் நீங்கி அவள் எலும்பு கூடு போல மாறுகிறாள். உடனே அவர் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாள். அன்று முதல் வானகத்தாரும் மண்ணகத்தாரும் வணங்கி போற்றும் பேய் வடிவம் பெற்று விளங்குகிறாள். எனவே புனிதவதிக்கு உடம்புல இருக்கிற தசையெல்லாம் போய்விட்ட பிறகு வெறும் எலும்பு கூடாக பேயை போல அவள் காட்சி தருகிறாள். அந்த வடிவத்தை கண்டு அஞ்சிய சுற்றத்தார்களும் மற்றவர்களும் அவரை வணங்கி அகன்று போனார்கள். ஏன்னா பஞ்சாயத்து பண்ண வந்த பார்ட்டி அப்படியே கலைஞ்சு போகுது, எது என்னடா அது விபரீதமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு எதிரே அவள் பேயாக மாறிய அந்த நிகழ்ச்சியை கண்டு பயந்து அவள் கால்களில் விழுந்து வணங்கி சுற்றத்தார்களும் உறவினர்களும் பெற்றோர்களும் அவளை விட்டு அகன்று போகின்றனர். 19வது வினா பாருங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம் திருத்தொண்ட தொகையில் அம்மையாரை எவ்வாறு அழைத்துள்ளார்? இந்த நிகழ்ச்சியை சுந்தரமூர்த்தி திருத்தொண்ட தொகையில காரைக்கால் அம்மையாரை, இந்த புனிதவதியாரை பேயார் என்று அழைக்கிறார். இந்த நிகழ்ச்சியை மையப்படுத்தி தான் அவர் அழைக்கிறார். அடுத்து பாருங்க 20வது வினா. 11ஆம் திருமுறையிலே இரண்டாவதாக அமைந்துள்ள பண்புகளில் இடம்பெற்றுள்ள காரைக்கால் அம்மையாருடைய பாடல். 11ஆம் திருமுறையிலே இரண்டாவதாக அமைந்திருப்பது காரைக்கால் அம்மையார் பாடல். அதில் எதுன்னு கேட்டிங்கன்னா, 1 திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம். இதில் 22 பாடல்கள் உள்ளது. திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் பார்ட் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் பார்ட் 2, இதில் 20 பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. அற்புத திருவந்தாதி, இதில் 101 பாடல்கள். திரு இரட்டை மணிமாலையில் 20 பாடல்கள் உள்ளன. முதல்ல இருக்கிற அந்த பார்ட் 1, முதலாவதாக மூத்த திருப்பதிகம் எதனை பாடுகிறது அப்படின்னு சொன்னால், திருவாலங்காட்டு திருத்தலத்தினுடைய சிறப்பை அது பாடுகிறது. திருவாலங்காடு, சென்னைக்கு அருகிலே இந்த திருவாலங்காடு என்ற ஊர் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த மிகப்பெரிய ஒரு சிவன் கோயில் அங்கே காட்சியளிக்கிறது. அந்த திருவாலங்காட்டு திருத்தலத்தினுடைய பெருமை இது நமக்கு பாடுகிறது. இரண்டாவது மூத்த திருப்பதிகம் எதனை பாடுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாலங்காட்டு இறைவனுடைய திருநடன சிறப்பை, அங்கே நடனம் ஆடுகின்ற சிவனுடைய சிறப்பை அது போற்றுகிறது. 23வது வினா. அற்புத திருவந்தாதி எதனை விளக்குகிறது? 101 வெண்பாக்களை கொண்ட இந்த அற்புத திருவந்தாதி சைவ சித்தாந்த கருத்துக்களை மிக தெளிவாக விளக்குகிறது. தமிழில் பாடப்பட்ட முதல் அந்தாதி நூல் எது? தமிழில் பாடப்பட்ட முதல் அந்தாதி நூல் அற்புத திருவந்தாதி. காரைக்கால் அம்மையார் பாடிய அற்புத திருவந்தாதி தான் முதல் அந்தாதி நூல் என்பதை நான் உள்வாங்க வேண்டும். இதெல்லாம் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. அற்புத திருவந்தாதி எப்பொழுது பாடப்பட்டது? இந்த அற்புத திருவந்தாதி எப்போ அவங்க பாடினாங்கன்னு கேட்டால், சிவபெருமானிடம்
பேய் வடிவம் வேண்டி நின்ற பொழுது பாடியது. தன்னுடைய உடம்பில் இருக்கிற சதைகளெல்லாம் நீங்கி தனக்கு பேய் வடிவத்தை தர வேண்டும் என்று சொல்லி சிவனை நோக்கி பாடிய பொழுது பாடப்பட்ட பாடல் தான் அற்புத திருவந்தாதி. கொஞ்சம் கவனமாக உள்வாங்குங்க. 26வது வினா, அற்புத திருவந்தாதி எவ்வகை யாப்பிலே பாடப்பட்டுள்ளது? இது ஒரு புதுவிதமான யாப்பு. வெண்பா யாப்பிலே அந்தாதி தொடை அமைய 101 பாடல்களிலே இந்த திருவந்தாதி பாடப்பட்டிருக்கிறது. அந்தாதி யாப்பிலே, வெண்பா யாப்பிலே அந்தாதி தொடை. இந்த அற்புத திருவந்தாதியினுடைய கருப்பொருள் என்ன? அற்புத திருவந்தாதியினுடைய கருப்பொருள் சிவபெருமானுடைய அளவில்லாத கருணையை சிறப்பித்து இந்த நூல் பாடப்பட்டிருக்கிறது. அடுத்தது திருரெட்டை மணிமாலை, காரைக்கால் அம்மையாரில் பாடப்பட்டது. இது எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை வினா, இது கட்டளை கலித்துறையும் வெண்பாவும் அடுத்தடுத்து அமைய 20 செய்யுட்களாலே அந்தாதி தொடை அமைய இது பாடப்பட்டுள்ளது. திருரெட்டை மணி மாலையினுடைய அந்த பா அமைப்பை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சேக்கிழார் இந்த திருரெட்டை மணிமாலை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? தன்னுடைய அந்த பெரிய புராணத்திலே சேக்கிழார் திருரெட்டை மணிமாலை எவ்வாறு குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆய்ந்த சீர் இரட்டை மாலை அந்தாதி என்று அவர் குறிப்பிடுகிறார். சேக்கிழார் திருரெட்டை மணிமாலையை ஆய்ந்த சீர் இரட்டை மாலை அந்தாதி. திருரெட்டை மணி மாலையிலே அறிமுகப்படுத்தப்பட்ட யாப்பு எது? புதுவிதமான ஒரு யாப்பு இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதாவது கட்டளை கலித்துறை என்னும் புதிய யாப்பு முதலாக இந்த திருரெட்டை மணிமாலையிலே காரைக்கால் அம்மையாரில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. காரைக்கால் அம்மையாருடைய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இவருடைய பாடல் அத்தனையுமே பண் ஒன்றிய பாடல்கள் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி அப்படி உள்டாவா கேட்பாங்க. பண் ஒன்றிய பாடல்கள் யாருடைய பாடல்கள் அப்படின்னு கேட்டால் காரைக்கால் அம்மையாருடைய பாடல்கள் பண் ஒன்றிய பாடல்கள். இப்படி கேட்டால் காரைக்கால் அம்மையாருடைய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இப்படி கேட்டாலும் நம்ம பதில் சொல்ல எப்படி, அதாவது அடிப்படை கருத்தை உள்வாங்கி கொண்டு வினாக்கள் எப்படி கேட்டாலும், ஏன்னா அடிக்கடி நான் சொல்லுவேன், அந்த பிஜிடிஆர்பியினுடைய வினாக்கள் மிகவும் அழுத்தமாகவும் ஆழமாகவும் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். எனவே அனைத்து அதனால தான் நான் தருகின்ற ஒரு தலைப்பை நான் எடுத்துக்கொண்டால் எப்படி வினாக்கள் கேட்டாலும் அதற்கு பதில் அளிக்கின்ற வகையிலே நான் வினாக்களை முன் வைத்திருக்கிறேன். என கவனமோடு உள்வாங்கி வினா எப்படி அமைந்தாலும் அதற்கு பதில் சொல்வதற்கு நம்மை தயாராக்கி கொள்ள வேண்டும். புனிதவதியார் திருக்கைலாய மலையை எவ்வாறு அடைந்தார்? உன்னை கைலாயத்துக்கு போனோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது. சிவபெருமான் வீட்டிலிருந்து அருள் புரியும் திருக்கைலாய மலையை அடைவதற்கு இறைவனுடைய திருவருள் புனிதவதியாருக்கு கிடைக்கிறது. கைலாய மலையை நோக்கி அவர் பயணப்படுகிறார். இறைவனுடைய திருவருள் கிட்டியமையாலே அந்த திருமலையை வழிபடுவதற்கு வடக்கு நோக்கி அவர் புறப்படுகிறார். வழிதோறும் புனிதவதியாருடைய உடலை பார்த்து மக்கள் பேய் வடிவத்தை கண்டது போல வியப்பும் அச்சமும் கொண்டு அகன்று ஓடுகின்றனர். ஏன்னா உடம்புல ஒரு தசை கூட சதை எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை, எலும்பு கூட நடந்து போவது போல அந்த அம்மையார் போகிறார்கள். வழியில் கண்ட அத்தனை மக்களும் அச்சமும் வியப்பும் கொண்டு பேய் என அகன்று ஓடினர். மனதிலும் கடிது திருக்கைலாயம் நோக்கி மனதை காட்டிலும் வேகமாக அந்த திருக்கைலாயத்தை நோக்கி அவர் விரைகிறார். திருக்கைலாயத்தை அடைந்த புனிதவதியார் இறைவன் வீட்டிற்கும் திருமலையை தன்னுடைய கால்களால் மிதித்து ஏறுதல் கூடாது என கருதி காலை மேலே தூக்கிட்டு தலையாலே அவர் நடக்கிறார்கள். என்ன ஒரு பக்தி பாருங்க. வேகமாக சென்றவர் பல நாள் கழிந்திருக்கும். கைலாய மலை அடைந்த பிறகு தன்னுடைய கால்களாலே அவர் குடிகொண்டிருக்கிற கோயில் கொண்டிருக்கிற மலையை மிதிக்கக்கூடாது என்று சொல்லி காலை ரெண்டையும் மேலே தூக்கிடுறாங்க. எலும்பு கூட தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூக்கிட்டு தலையாலே அவர்கள் ஒருவேளை கையை ஊன்றி அவர் நடந்திருக்கலாம். இந்த காட்சி இறைவன் மேலிருந்து இறைவன் பார்க்கிறார். அப்போது இறைவனுடைய திருவருள் இவர்கள் மீது பட ஆரம்பிக்கிறது. இவர் தலையாலே நடந்து வருவதை கண்ட மலைமகளார் இறைவனை நோக்கி, எம்பெருமானே, தலையினால் நடந்து இந்த மலை மேல் ஏறி வரும் எலும்பு உடம்பினுடைய அன்பின் திறம் என்ன? இந்த மாதிரி இதுவரைக்கும் நம்ம பார்க்க எத்தனையோ பக்தர்களை நாம் பார்த்திருக்கிறோம். காலை மேலே தூக்கிட்டு தலையால் நம்முடைய மலையை கடந்து வருகிற இந்த உருவம் யாருடையது என்று சொல்லி அம்மை அப்பனை
பார்த்து கேட்கிறார்கள். அதை கேட்ட சிவபெருமான், அம்மையே உமையே, இங்கு வருகின்ற இவள் நம்மை அன்பினாலே பேணும் அம்மையாவால், இவர் சாதாரணமான ஆள் கிடையாது, இவருடைய அன்பு என்பது அளவிடற்கரியது என்று பதில் சொல்லுகிறார். உடனே அந்த இடத்துல போய் சேர்றாங்க. தம்மை வந்தடைந்த புனிதவதியாரை நோக்கி சிவபெருமான் அம்மையே என அன்பு தழுவ அழைக்கிறார். இறைவனுடைய பாதத்தில் அவள் சென்றவுடனே அவருடைய அந்த பக்தி முதிர்ச்சியை கண்ட அப்பன் அம்மையே என்று புனிதவதியை பார்த்து அழைக்கிறார். புனிதவதியார் உடனே அப்பா என்று சொல்லி இறைவனுடைய திருவடிகளில் வீழ்ந்து வணங்குகிறார். இறைவன் புனிதவதியாரை நோக்கி, நம்பால் இங்கு வந்த நீ வேண்டி பரத்தக்க கருதியது யாது? அம்மா, இவ்வளோ தூரம் நீ வந்தியே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சிவன் அந்த புனிதவதியாரை பார்த்து கேட்கிறார். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க. 33வது வினா. சிவபெருமான் வினாவிற்கு புனிதவதியார் வேண்டி உரைத்த பதில் யாது? ரொம்ப நெத்தி அடி மாதிரி அவங்க பதில் சொல்றாங்க பாருங்க. அறக்கடல் ஆகிய பெருமானே, உன் திருவடிக்கண் குறையாத பேரன்பு என்பால் அமைதல் வேண்டும். எனக்கு எதுவும் வேணாம், உன்னை நான் எந்த நேரத்திலும் நேசிக்கிற அன்பு எனக்கு வேண்டும். எனது பிறவி நோய் ஒழிதல் வேண்டும். அதாவது இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்க பிறக்க நமக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் வந்து கொண்டே இருக்கும். அதான் பெரிய பக்தர்கள் கடவுளை நோக்கி வேண்டும் பொழுது பிறவாமை வேண்டும், அப்படி ஒரு வேளை பிறந்துட்டா உன்னை மறவாமை வேண்டும் என்று வேண்டுவார்கள். அதை தான் இந்த அம்மா கேட்குறாங்க. நான் இந்த உலகத்தில் திரும்பவும் நான் பிறக்கக்கூடாது, பிறவி நோய் ஒழிதல் வேண்டும். ஒருவேளை மீண்டும் வினைவயத்தால் எனக்கு பிறப்பு நேருமாயின் உன்னை நான் மறவாது போற்றுகின்ற மெய் உணர்வினை அடியேனுக்கு வழங்கி அருளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டுமல்ல, நீர் திருநடனம் செய்யும் போது அடியேன் உனது திருவடிக்கு இன்புற்று இருத்தல் வேண்டும் என வேண்டி நீங்கள் இறைவனை பார்த்து அப்பனை பார்த்து கேட்கிறார்கள். நீங்கள் நடனம் செய்கின்ற பொழுது, திருநடனம் செய்கின்ற பொழுது உங்களுடைய பாதத்திலே அமர்ந்து அந்த நடனத்தை நான் காண வேண்டும் என்ற வேண்டுகோளையும் புனிதவதியார் வைக்கிறார்கள். இது பாடல் வடிவிலே பெரிய புராணத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்ன ஒருவேளை பாடல் வரியை கொடுத்து நம்ம கேட்பதற்கு வாய்ப்புண்டு. கைலையிலே சிவபெருமான் அம்மையே என்று அழைத்து உனக்கு யாது வேண்டும் என்ற வினாவிற்கு அம்மையார் கூறியதை பெரிய புராணம் எவ்வாறு கூறுகிறது பாருங்க. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது அடியின் கீழ் இருக்க என்னார். என்ன அழகான ஒரு கருத்து பாருங்க. இது பெரிய புராணத்தில் 1781வது பாடலாக அமைந்திருக்கிறது. தேர்வுக்கு தயாராகின்ற நாம் அதை புரிந்து கொண்டு குறித்து கொண்டு அதுக்கப்புறம் பாருங்க, புனிதவதியாரின் வேண்டுதலுக்கு சிவபெருமான் கூறியது யாது? அந்த அம்மா இதை வச்சுட்டாங்க ரெக்வஸ்டேஷனை. அவர் என்ன பண்ணாருன்னு பாருங்க. புனிதவதியார் வேண்டுகோளுக்கு சிவபெருமான் யாது கூறினார். தென்னாட்டிலே சிறப்புற்று விளங்குகின்ற திருவாலங்காட்டிலே நாம் ஆடி அருளுகின்ற திருக்கூத்தினை நீ கண்டு எம்மை பாடி போற்றி இருப்பாயாக என்று வரம் கொடுக்கிறார். திருவாலங்காட்டில் தென்னாட்டிலே, இப்போ நம்ம வடநாட்டுக்கு போயிருக்கிறாங்க இல்லையா, தென்னாட்டிலே திருவாலங்காடு என்ற இடத்திலே என்னுடைய கூத்தை கண்டு நீ என்னை பாடு என்று சொல்லி அவருக்கு வரம் கொடுக்கிறார். கைலையிலிருந்து திருவாலங்காட்டிற்கு அம்மையார் எவ்வாறு வந்தார்? உடனே கைலாய மலை போகும்போது தலையால் நடந்தாங்க. வரும்போது அவங்க கதை பாருங்க. கைலை பெருமானிடம் விடை பெற்று திருவாலங்காட்டிற்கு அவர்கள் தலையாலே நடந்து வந்தார். அதை கூட நம்ம இலக்கியத்தில் நான் ஒரு முறை விமர்சன நூலில் பார்த்தேன். அந்த அதாவது பின்புறமாகவே சிவன் அமர்ந்திருக்கிறார். அந்த தன்னுடைய பேக் சைடை காட்டாம அந்த பின்புறமாகவே மலையிலிருந்து அவள் இறங்கி வந்ததை ஒரு இலக்கிய விமர்சனத்தில் நான் படித்தேன். அம்மையார் ஆலங்காட்டு இறைவனது திருக்கோலத்தை கண்டு உள்ளம் உருகி அவர் வழிபட்டார். மிகவும் சிரமப்பட்டு தலையாலேயே அந்த மலையிலிருந்து இறங்கி திருவாலங்காட்டை அடைகிறார். அங்கே இருக்கிற திருக்கோலத்தை கண்டு உருகி உருகி வழிபட்டார். கொங்கை திரங்கி என்னும் முதல் குறிப்புடைய திருப்பதிகத்தையும் எட்டி இலவம் என்னும் முதல் குறிப்புடைய திருப்பதிகத்தையும் அங்கே பாடி போற்றுகிறார். அங்கே திருவிழாங்காட்டிலே அம்மையார் பாடிய பதிகம் எது என்று கேட்டால் நாம் விடை சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பாருங்க, 37வது வினா.
கொங்கை இந்த பாட்டில் பாருங்க ஒரு ஒரு வரலாற்று பொடி இருக்குது. கொங்கை திரங்கி என்னும் பதிகத்தினுடைய பதிகம் என்று சொன்னால் 10 பாடல்கள் அடங்கிய பகுதியை நாம் பதிகம் என்று சொல்லுகிறோம். இந்த கொங்கை திரங்கி என்ற பதிகத்திலே 9வது பாடலிலே சப்தஸ்வரங்கள் எனப்படும் 7 இசைக்கும் தமிழினுடைய பெயர் அங்கு சூட்டப்பட்டுள்ளது நம்மால் அறிய முடியலாம். அதாவது துத்தம், கைக்கிளை, விளரி, தாரம், உழை, இழி, ஓசை என பண்கெழும பாடி என்ற வரி அந்த இடத்திலே அந்த 7 இசையினுடைய பெயரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. 38வது வினா, திருவாலங்காட்டிலே அம்மையார் எவ்வாறு அமர்ந்திருந்தார்? திருவாலங்காட்டிலே அம்மையார் எவ்வாறு அமர்ந்திருந்தார்? பாருங்க, சிவபெருமானாலே இனிய தமிழிலே அம்மையே என்று அழைக்கப்பட்ட அந்த காரைக்கால் அம்மையார் ஆலங்காட்டு இறைவனது தூக்கிய திருவடி கீழே என்றும், அதாவது இன்றும் நீங்காது உறைந்து அப்பெருமானை பாடி போற்றும் பெருவாழ்வு பெற்றார். திருவாலங்காட்டில் அம்மையார் எப்படி அமைந்திருக்கிறான்னா, சிவபெருமான் இனிய தமிழாலே அம்மையே என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையார் திருவாலங்காட்டில் நடனமாடுகிற இறைவனது தூக்கிய திருவடியின் கீழே இன்றும் நீங்காது உறைந்து அமர்ந்து இறைவனை போற்றி பாடுகிறார் என்பது சைவருடைய நம்பிக்கை. புனிதவதியாருக்கு காரைக்கால் அம்மையார் என்று பெயர் வர காரணம் என்ன? ஏன்னா அவங்க பேர் இயற்பெயர் புனிதவதி, காரைக்கால் அம்மையார்னு சொல்லி நம்ம இடையில மாத்திரம் இல்லையா? எப்படின்னு கேட்டால், சிவபெருமானே தன்னுடைய வாய் திறந்து இவரை அம்மையே என்று அழைத்தார். அவங்க கைலாயமலை போகின்ற பொழுது சிவன் அன்பு மீதுர இவங்களை பார்த்து அம்மையே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. அழைத்தமையாலும் காரைக்காலிலே இவர்கள் பிறந்தமையாலும் இந்த இரண்டும் சேர்ந்து காரைக்கால் கூட்டல் அம்மை இஸ் ஈக்குவல் டு காரைக்கால் அம்மையார் என்று பெயராக மாறுகிறது. இந்த காரைக்கால் அம்மையாருடைய பதிகங்கள் மூத்த திருப்பதிகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. வரலாற்றிலே, இலக்கிய வரலாற்றிலே, குறிப்பாக அந்த சைவ பக்தி இலக்கிய வரலாற்றிலே மூத்த திருப்பதிகம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? காரைக்கால் அம்மையாருடைய பதிகங்கள் மூத்த திருப்பதிகம் என அழைக்கப்பட காரணம் என்ன? அதாவது தேவார மூவர் பாடிய பதிகங்களை தேவார பதிகம் என்று சொல்லுவார்கள். இவற்றுக்கும் காலத்தால் முந்தியது காரைக்கால் அம்மையாருடைய பதிகங்கள். எனவே காரைக்கால் அம்மையாருடைய பதிகங்களை மூத்த திருப்பதிகம், அந்த தேவார மூவர் பாடிய பதிகங்களுக்கு முன்னர் இந்த காரைக்கால் அம்மையாருடைய பதிகங்கள் தோன்றிய காரணத்தினாலே இதை மூத்த திருப்பதிகம் என்று சொல்லுவர். குறிப்பாக 2 பதிகங்களை சொல்லுவாங்க, அதையும் சொல்லிடுறேன். குறிப்பாக கொங்கை திரங்கி என்னும் பதிகமும் எட்டி இலவம் என தொடங்கும் பதிகமும் மூத்த திருப்பதிகங்கள் என அழைக்கப்படுகிறது. இதுதான் பதில். கொங்கை திரங்கி என்னும் பதிகமும் எட்டி இலவம் என தொடங்கும் பதிகமும் மூத்த திருப்பதிகங்கள் என்று இலக்கியத்தில் அழைக்கப்படுகிறது, சைவ உலகில் அழைக்கப்படுகிறது. 41வது வினா, 63 நாயன்மார்களிலே அமர்ந்த கோலத்திலே 63 நாயன்மார்களிலே அமர்ந்த கோலத்திலே இருக்கும் ஒரே ஒரு நாயன்மார் யார் அப்படின்னு சொன்னா காரைக்கால் அம்மையார். சைவத்தை வளர்த்தவர் நாயன்மார்கள் 63 பேர், வைணவத்தை வளர்த்தவர்கள் ஆழ்வார்கள் 12. இந்த 63 நாயன்மார்களிலே ஒருவராக போற்றப்படுவர் காரைக்கால் அம்மையார். அனைவருமே நின்ற கோலத்தில் இருக்க காரைக்கால் அம்மையார் மட்டும் அமர்ந்த கோலத்திலே. காரணம், அந்த கைலையில் அவர் சென்ற பொழுது அம்மையை பார்த்து அமர்க என்று சொன்னதினாலே இவர் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். 42வது வினா, காரைக்கால் அம்மையார் மேல் கொண்ட பக்தியின் காரணமாக காரைக்காலிலே கால் பதிக்க மறுத்தவர் யார்? காரைக்கால் அம்மையார் பிறந்த இடத்திலே காரைக்காலிலே தன்னுடைய கால் படக்கூடாது என்று ஒரு அடியார், அவர் யாருன்னு கேட்ட வினா திருஞான சம்பந்தர். வினா இப்படியும் கேட்பாங்க, அப்படியும் கேட்பாங்க. அடுத்து, சமய உலகிலே சைவ சமயத்தின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? சமய உலகிலே சைவ சமயத்தின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார். என தேவார மூவர்களுக்கு முன்னர் அவர் தோன்றியதனாலே இவர் முன்னோடி என்று அழைக்கப்பட்டார். சைவ சமய எழுச்சிக்கு வித்திட்டவர் யார்? சைவ சமய எழுச்சிக்கு வித்திட்டவர் காரைக்கால் அம்மையார். சில இன்றியமையாத மேற்கோள், 45வது வினா, இன்றியமையாத மேற்கோள்களை என வினா தாளிலே சில பாடல் வரிகளை கேட்டு நமக்கு இது யாருடைய வரி என்று கேட்பதற்கு வாய்ப்புண்டு. இன்றியமையாத மேற்கோள்கள் அற்புத திருவந்தாதியிலிருந்து ஒரு பாடல் பாருங்க. இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான், தோற்றி இறைவனே ஈண்டு இறக்கச் செய்வான்.
இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான், தோற்று இறைவனே ஈண்டு இறக்கச் செய்வான். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளையும் கொடுத்துருக்கிறேன் பாருங்க. உலகில் உயிர்கள் தோன்றுமாறு செய்பவன், அதே நேரத்திலே உலகத்திலே இந்த உயிர்கள் வாழ்ந்த பிறகு அந்த உயிர்களை இந்த உடலை விட்டு பிரியுமாறு செய்பவனும் இறைவனே. உலகத்தில் உயிர்களை தோற்றுவிப்பவன் அவனே, உலகத்தில் இருக்கிற உயிர்களை அழிப்பவனும் அவனே என்ற பொருள் அதில் பதிந்திருப்பதை நம்மால் காணலாம். இதெல்லாம் சைவ சித்தாந்த உண்மைகள் என்று சொல்லுவார்கள். அடுத்து பாருங்க, இது எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ சொன்ன பாடல் அற்புத திருவந்தாதியிலே 2வது பாடல். அதே அற்புத திருவந்தாதியிலே 20வது ஒரு பாடல். பாருங்க, ஒரு நிமிஷம். அறிவானும் தானே, அறிவிப்பானும் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே, விரிசுடர் பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன். என்ன அழகான வார்த்தை பாருங்க. ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் கோனாகி ஆனந்த மாணிக்கவாசகர் பாடகத்தோடு இணைத்து பார்ப்பதற்கு வாய்ப்புண்டு. அறிவாய் இருப்பவன் அவன், அறிவிப்பவனும் அவனே, மெய்ப்பொருளும் அவனே, விரிசுடர் ஆகாயம் மண்ணு விண் எல்லாம் அவன் தான். பாருங்க, சிவபெருமான் ஞாயிறு திங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று விண் உயிர் என அட்டமூர்த்தியாய் இருப்பதோடு ஞானமே வடிவாகவும் இருக்கிறான் என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை இந்த 20வது பாடல் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து பாருங்க, 61வது பாடல ஒரு கருத்து. சில இந்தியாமையாத இதை மட்டும் உங்க முன்னால நான் வைக்கிறேன். அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், இன்றும் திருவுருவம் காண்கிலேன். 61வது பாடல். இன்றும், அன்னைக்கும் அவன் உருவத்தை பார்க்கல, நான் இன்னைக்கும் பார்க்க முடியல. பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உயிர்கள் பிறப்பு நிலையில் இருக்கும் போதும் இறைவனை காண்பதில்லை. இதற்கு காரணம், பிறப்பு நிலையிலே உயிர் தன்னையும் உலகையுமே காண்கிறது. இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது இறைவனை காண முடிவதில்லை. ஏன்னா இந்த உலகத்தில் தன்னையும் பார்க்குறான், உலகத்தை மற்ற பற்றி இறைவனை காணுகின்ற வாய்ப்பு அவனுக்கு இருப்பதில்லை. இருந்தால் கூட பார்க்கறது கிடையாது. முக்தி நிலையிலே ஆன்மா முக்தி அடைந்த பிறகு ஆன்மா தன்னையும் உலகையும் காணாமையாலே இறைவன் வடிவத்தை வேறாக தனித்து காண இயலாத ஒரு நிலையாக போகிறது என்று அந்த பாடலிலே பதிவு செய்திருக்கிறார். அடுத்து திரு இரட்டை மணிமாலை இந்த ஒரு பாடல். திரு இரட்டை மணிமாலை பாருங்க. ஈசன் அவன் அல்லாது இல்லை என நினைத்து கூசி மனத்தகத்து கொண்டிருந்து பேசி, மறவாது வாழ்வாரை மண்ணுலகத்து என்றும் பிறவாமை காக்கும் பிரான். இது திருரெட்டை மணிமாலை 2வது பாடல். பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் அன்றி வேறு கடவுள் இல்லை என்று நினைத்து சிவபெருமானின் பெருமையையும் தமது சிறுமையையும் எண்ணி அவனுக்கு மீளா அடிமை பூண்டு அவனை என்றும் மறவாது இருப்பவர்க்கே இந்த மண்ணுலகில் வந்து பிறவாமல் இருக்கும் பெருநிலையை தந்தருள்வான். பிறவாமை வேண்டும் இரவாமை வேண்டும் என்ற பாடலுடைய விளக்க உரையாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. எனவே முடிந்தவரை கருத்துக்களை நான் தொகுத்து வகுத்து உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற அடிப்படையிலே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமேயானால், அல்லது தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்களுக்கும் இலக்கியத்தை அறிய வேண்டும் என்ற அன்பர்களுக்கும் இது உதவும் என்று நீங்கள் நினைத்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இது டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பிக்கு மட்டுமல்ல, யூபிஎஸ்சி தமிழ், டிஎன்பிஎஸ்சி மற்றும் 2E 2A போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் இது பயன்படுகின்ற ஒரு பாடம். எனவே இதை கவனமோடு குறிப்பெடுத்து வாழ்வில் பயன்படுத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். இதை கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கமெண்ட்டை பதிவு செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். முடிந்தவரை இதை நான் தொகுத்து கொடுத்திருக்கிறேன். இந்த தமிழும் தங்கையாவும் என்ற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நான் உங்களோடு தொடர்பு கொள்ளவும் பாடங்களை உங்கள் முன் வைக்கவும் அது துணையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மற்றொரு பாடத்தோடு மீண்டும் நாம் சந்திப்போம்.